நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சியில் காவிரி ஆற்றங்கரையோரம் உள்ள சொர்க்கபூமி என்று அழைக்கப்படும் இடத்தில் நகராட்சியில் சேகரிக்கப்படும் பிளாஸ்டிக் மற்றும் மருத்துவ கழிவுகள் உள்ளிட்டவை கொட்டி எரிக்கப்படுவதால் சுற்றுப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் வசித்து வரும் மக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குடியிருப்பு பகுதிகளில் குப்பைகளை கொட்டி எரிப்பதால் சுகாதார சீர்கேடு ஆனது ஏற்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் தங்கமணி இணைகிறார். வணக்கம் தங்கமணி, விவரம். ஜெய்ஸ்ரீ, வணக்கம். அதாவது குறிப்பாக நாம் நின்று கொண்டிருக்கின்ற பகுதி நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட 9ஆம் படி பகுதியில் பள்ளிப்பாளையம் நகராட்சி துறைக்கு சொந்தமான சொர்க்கபூமி என்று அழைக்கப்படும் அந்த சுடுகாடு பகுதியில் தான் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். அதாவது பள்ளிப்பாளையம் நகராட்சி பொறுத்தவரை இங்கு சுமார் 35,000 மக்களும், அதே சமயத்தில் கிராமப்புற பகுதிகளை எடுத்துக்கொண்டால் 50,000க்கும் மேற்பட்ட மக்களும் இங்கு குடியிருந்து வருகின்றனர். குறிப்பாக இந்த பள்ளிப்பாளையம் நகராட்சியினை பொறுத்தவரை அதிக அளவில் விசைத்தறி தொழிலாளர்களும் கூலி தொழிலாளர்களும் நிறைந்த பகுதியாகவே இருக்கின்றது. அதாவது இங்கு இருக்கின்ற மக்கள் இறந்ததற்கு பின்பு அவர்கள் அடக்கம் மற்றும் தகனம் செய்ய வேண்டும் என்றால் இந்த பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட 9ஆம் படி சொர்க்கபூமியில் தான் அடக்கம் செய்து வந்து கொண்டிருப்பது வழக்கம். இந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த சொர்க்கபூமியில் பராமரிப்பு வசதியின்றி இந்த சொர்க்கபூமி என்பது தொடர்ந்து சுகாதார சீர்கேடாக தான் தற்போது வரை நீடித்துக் கொண்டிருக்கின்றது. இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த சொர்க்கபூமி அருகிலேயே பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனை மற்றும் ஜனதா நகர், மீனவர் தெரு போன்ற சுமார் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருந்த வண்ணமே இருக்கின்றது. இந்த பகுதியில் பள்ளிப்பாளையம் நகராட்சி உட்பட்ட பகுதிகளில் பள்ளிப்பாளையம் நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் சேகரிக்கின்ற பிளாஸ்டிக் கழிவுகள், அதே சமயத்தில் மருத்துவ கழிவுகளை சந்தப்பேட்டையில் இருக்கின்ற அந்த குப்பை கிடங்கில் தான் அங்கே வந்து சேகரித்து வைக்க வேண்டும். அதுதான் உத்தரவு. ஆனால் இந்த பள்ளிப்பாளையம் நகராட்சி நிர்வாகம் அந்த உத்தரவுகளை மீறி தற்போது இந்த 3 ஆண்டுகளாக சேகரிக்கின்ற குப்பைகள் மற்றும் மருத்துவ கழிவுகள், வீட்டு உபயோக கழிவுகளை இந்த சொர்க்கபூமியில தான் கொட்டி எரித்து வருகின்றனர். நம் காட்சியில கூட பார்க்கலாம். ஒரு சிறிதளவிலான வாகனத்தில் குப்பைகளை ஏற்றி வந்து இந்த மனிதர்கள் தகனம் செய்கின்ற இடம், அதாவது தகன மேடை என்று அழைக்கப்படும் அந்த மேடையில குப்பைகளை கொட்டி தீயிட்டு கொளுத்தி வருகின்றனர். இது யார் உங்கள்கிட்ட கொட்ட சொல்றாங்க அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட கேட்டோம்னா, இது வந்து நகராட்சி அதிகாரிகள் தான் சொல்றாங்க, இது தயவு செய்து நீங்க எதுவும் போட வேண்டாம் அப்படிங்கிற விளக்கமும் அவர்கள் தரப்பிலிருந்து வந்த வண்ணமே இருக்கின்றது. இவர்கள் குப்பைகளை கொட்டி உடனடியாக அங்க தீ வைக்கின்ற காரணத்தினால் அருகில் என்ற அரசு மருத்துவமனை, குடியிருப்பு பகுதிகளில் நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டு வருகிறது. ஏனென்று குறிப்பிட்டால் அருகிலேயே காவேரி ஆற்றங்கரையோரம், அருகில குடியிருப்பு, மருத்துவமனை மட்டுமின்றி வணிக வளாகங்கள், தொழிற்சாலைகள் இருந்த வண்ணம் இருக்கின்றது. இங்கே குப்பைகள் அதிக அளவில் கொட்டி எரிக்கப்படுகின்ற அந்த காரணத்தினால் மாலை நேரத்தில் செல்கின்ற வாகன ஓட்டிகள், அதாவது சொர்க்கபூமிக்கு அருகிலேயே மேம்பாலகம் இருக்கின்றது, அதில் அதிக அளவில் வாகன ஓட்டிகள் செல்கின்றன. கண் எரிச்சல், தோல் நோய், புகையினால் கண் எரிச்சல் ஆகியவைகள் இங்கு தினந்தோறும் மக்கள் வந்து இந்த நோய் தொற்று பரவும் அபாயத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இது குறித்து இந்த பகுதியில் குப்பைகளை கொட்டக்கூடாது, இந்த சொர்க்கபூமியை நகராட்சி நிர்வாகம் சரியாக பராமரிக்க வேண்டும் என்று இந்த பகுதி பொதுமக்கள் பலமுறை கோரிக்கையாகவும் வாயு வழியாகவும் அரசு அதிகாரிகளிடம் தெரிவித்த போதும் கூட இதுவரை நகராட்சி நிர்வாகம் இந்த சொர்க்கபூமியை பராமரிப்பு செய்யவில்லை என்பதே பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. இந்த சொர்க்கபூமியை பொறுத்தவரை சுமார் 10 சடலங்கள் மட்டுமே புதைப்பதற்கு இருக்கின்ற பகுதி. ஏனென்று குறிப்பிட்டால் இங்கு இருக்கின்ற தகன மேடை மிகவும் சிதலடைந்தது. அந்த ஓடுகள் அனைத்துமே உடைந்த வண்ணம், இங்கு வந்து அந்த நாய்க்கள் தொல்லை, அதே சமயத்தில் கால்நடைகள் அனைத்துமே இங்கு கொட்டப்படுகின்ற குப்பைகளை சாப்பிட்டு உயிரிழப்பு கூட ஏற்படும் அபாயங்கள் இருந்த வண்ணம் இருக்கின்றது. உடனடியாக இந்த குப்பைகளை அகற்றி இந்த நகராட்சி சொர்க்கபூமியை சீர்படுத்தி செய்ய வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. அதே சமயத்தில் இந்த பள்ளிப்பாளையம் 9ஆம் படி பகுதிக்கு சார்ந்த ஒரு நபர் இருக்கிறார். சார் வணக்கம். இந்த சுடுகாட்டில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இது சொர்க்க பூமிங்க. ஆக்சுவலாக இது சொர்க்க பூமியாக இருந்தது, இன்னைக்கு வந்து நரக பூமியாக இருக்குங்க. இது நரக பூமியாக இருக்குது. என்ன இந்த கொஞ்சம் கூட வந்து மக்களோட மனசாட்சி இல்லாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து இல்லை கழிவுகளை கொண்டு வந்து கொட்டிட்டு ஒரு குப்பை கிடங்காக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது என்ன நம்ம சுடுகாடாகவே இருக்குங்க, சுடுகாடு மாதிரியே இல்லை. இங்கே சுமார் பார்த்தீங்கன்னா ஒரு 200-250 குடும்பம் மேலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அரசு மருத்துவமனை இருக்குது,
அரசு பள்ளி பெண்கள் மேல்நிலை பள்ளி இருக்குது, எல்லாத்துக்குமே இது தொந்தரவு இருக்குங்க. மாசு வந்து சுத்தமாக கட்டுப்பாடு இல்லாமல் அதிகமாக எரிச்சிட்டு இருக்காங்க. மாசு கட்டுப்பாடு இருக்குது, அதெல்லாம் வாகன போக்குவரத்துக்கு அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு பராமரிப்பே இல்லை. நகராட்சி நிர்வாகம் வந்து இதை வந்து சரி செய்கிறதே இல்லைங்க. இதே மாதிரியே தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. கடந்த நீங்கள் சொன்ன 3 ஆண்டுகளாக வந்து இது போன்ற தொடர்ச்சியான ஈடுபாடுகள் தான் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது உடனடியாக வந்து சரி செய்யணும். இல்லைன்னா பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் போராட்டம் பண்ணுவோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். நகராட்சி வந்து இந்த பகுதியில் எது மாதிரியான குப்பைகள் கொட்டுறாங்க? ஏன்னா இது ஒரு சுடுகாடு, சொர்க்க பூமி. இதில் குப்பைகள் எது மாதிரியான குப்பைகள் கொட்டுறாங்க? பிளாஸ்டிக் கழிவுகளும் கொட்டுறாங்க, வீட்டு உபயோக கழிவுகளும் கொட்டுறாங்க, மருத்துவ கழிவுகள் வந்து அரசு மருத்துவமனையிலேருந்து வர கழிவுகளும் கொண்டு வந்து கொட்டுறாங்க. எல்லா விதமான கழிவுகளும் இங்கே வந்து சேருதுங்க. ஓகேங்களா? இதை வந்து உடனடியாக சரி செய்யணும். நகராட்சி நிர்வாகம் வந்து சரி செய்யணும். அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் அவங்க செய்யணும். நகராட்சி நிர்வாகம் எடுத்து செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த பகுதியை சார்ந்த ஒரு நபர் தெரிவித்தது கூட பலமுறை இந்த 3 ஆண்டுகளாக நாங்களும் வந்து தொடர்ந்து வந்து புகார் தெரிவிச்சுட்டு வரோம். இதுவரைக்கும் நகராட்சி நிர்வாகம் எந்த ஒரு கோரிக்கையும் என்று ஏற்ற மாதிரி தெரியல. உடனடியாக நம்மளுடைய நியூஸ் தமிழ் வாயிலாக இந்த சொர்க்க பூமியை சீர்படுத்தி பொதுமக்களுடைய அந்த பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே இப்பகுதி பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. காட்சிகளுக்கும் கள விவரங்களுக்கும் நன்றி தங்கமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.